கடுக்கா இந்த ஒரு படத்த நம்ம பார்க்கும்போது, கதையே நமக்கு புதுசாவே இருக்காது. ஏன்னா, அட்டகத்தி படத்துல நம்ம அட்டகத்தி தினேஷ் ஒரு கேரக்டரோட கதை, நம்ம சுந்தரபாண்டியன் படம் சசிகுமார்ல அவரு ஒரு கேரக்டர், நம்ம சசிகுமாரோட ஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர். 2 ஆமா இந்த ஒரு 2 படத்துல இந்த ஒரு 2 கேரக்டரோட கதைய, இந்த ஒரு படத்துல போட்டு எடுத்தா என்ன ஆகும்? அதே இந்த ஒரு டைரக்டர் இந்த ஒரு படத்த போட்டு எடுத்து வச்சிருக்காப்புல. அட்டகத்தி படம் பார்த்தா நம்ம தினேஷ் எப்படி வேலை வெட்டிக்கு போகாம கொள்ளாம இருப்பாப்புலயோ, இந்த இந்த படத்துல ஹீரோ வந்து நம்ம அட்டகத்தி மாரி போற இடத்துலலாம் சைட்டு எங்கிட்டு போய் நின்றாலும் டீ கடையில நின்றாலும், பஸ் ஸ்டாப்ல போய் நின்றாலும் பொண்ணுங்கள தேடி அலையிற நம்ம ஹீரோ. நீ யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு எப்படியாச்சும் ஒரு பொண்ணு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல. அவர் வந்து எந்த வேலையாட்டியும் போகாம கொள்ளாம இருக்க மாட்டாப்புல. சோறு ஓவியம் பண்ணுவாப்புல. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா ஒரு 2 பேரும் செம க்ளோஸா இருக்காங்க. க்ளோஸா இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு காலி வீடு ஒண்ணு இருக்கு. முன்னாடி ஒரு ஒரு ஃபேமிலி ஒண்ணு வராங்க. ஃபேமிலில ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாழ்ந்தவங்களோட வாழ்வாய்க்க சொல்லிவிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு கோயில் கட்டி வாழ்றாப்புல. இது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நானும் இவ்வளத்த லவ் பண்றேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சம்பவம்லாம் நடக்குது. இந்த படத்தோட ஹீரோயினி யார லவ் பண்ணா வச்சாங்க அப்படின்னு தான் அந்த ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வழக்கப்பட்ட கதையத்தான் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம அட்டகத்தி படம் பார்க்கும்போது நம்ம தினேஷோட கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு படத்துல போட்டு வச்சிருக்காங்க. சுந்தரபாண்டியன் நட்பு ஸ்டார்ட்டிங்ல இருந்து எல்லாமே நல்ல சந்தோஷமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த பெண்ணுனால எப்படி பகையாளி ஆகுறாங்க. இதுதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. நம்ம டைரக்டர் வந்து இந்த ஒரு படத்த நம்ம கொண்டு போகணும்னு நெனச்சிருப்பாப்புல. ஆனா இந்த படம் கிட்டத்தட்ட அப்படிதான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். 1, 2 சீன் நமக்கு பார்க்கும்போது புதுசாவும் இருக்கு. இருந்து எல்லாமே நமக்கே பார்க்க கொஞ்சம் சிரிப்பு வர மாரி தான் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த ஒரு படம் ஹீரோவா விஜய். அவர் தான் சிவசாமியா நடிச்சிருப்பாப்புல. அத பார்க்க அவர் ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர்லாம் எப்படி ஏகப்பட்ட படம் நடிச்சுட்டு இந்த ஒரு படத்த மெயினா ஹீரோவா நடிச்சிருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணும். ஏன்னா எப்படி சொல்றது? அப்படியே நேச்சுரலா நடிச்சு குடுத்துட்டு போயிருப்பாப்புல. அத பார்க்கவும் இந்த ஹீரோ பெரிய ஆக்டர் ரோல் அப்படின்னு நமக்கே தோணும். இதுல நம்ம மணிமேகலை ஹீரோயினி சுமதி அப்படின்னு ஒரு கேரக்டர்ல வந்து போயிருப்பாங்க. அத பார்க்கும்போது அவங்க ஆக்டிங்லாம் பார்த்து வேற லெவல்ல நடிச்சு குடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படம் நடிச்சாலும் இல்லைன்னு நமக்கு இது வரையும் தெரியாது. நான் இந்த ஒரு படத்த பார்க்கும்போது சுமதின்னு கேரக்டர் வேற லெவல்ல குடுத்து போயிருப்பாங்க. அப்புறம் நம்ம சாமிநாதன் அவரு அவரு எப்படி அவர் 2 பேரும் ஒரு பக்கம் சண்டை போடும்போது நமக்கு ஒரு பக்கம் ஒரு சிரிப்பான ஒரு சம்பவம் ஒண்ணு வரும் கைஸ். அத பார்க்கவும் நமக்கே செம்ம சிரிப்பாவும் இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு அதுக்கு மேல இன்னொரு ஃப்ரெண்டு ஒண்ணு இருப்பாங்க. அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் விழுந்து சிரிக்கிற மாரிலாம் இருக்கு. முருகதாஸ் டைரக்டர் ஒரு படத்த எடுத்திருக்காப்புல. அவரு டைரக்ஷன் மெயினா நான் சொல்லியே ஆகணும். இந்த ஒரு படத்த நம்ம பார்க்கும்போது அட்டகத்தி அந்த ஒரு கேரக்டர், அப்புறம் சுந்தரபாண்டியன் அந்த நட்பு உள்ள கேரக்டர் உள்ள கதையையும் இந்த ஒரு படத்துல போட்டு எடுத்து வச்சிருக்கியாயா அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் தோணும். போதும்பா இந்த இந்த ஒரு படத்துக்கு இந்த ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு இந்த ஒரு படம் இந்த பாட்டு கீட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு நமக்கே தோணும். லிங்க்ஸ்லாம் எதுவுமே நமக்கு ரசிக்க முடியாம அவ்வளவா இருக்காது. ஓகே அப்படின்னு நமக்கு தோணும். ஆக மொத்தத்துல இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கு கைஸ்.